ஒரு நாயோட மூக்கை தொட்டா உங்களுக்கு லக் அமைன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ம இப்போ யூகேல ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் எடின்பரால இருக்கோம். இங்க ஒரு நாய்க்கு 150 வருஷமா கல்லறை கட்டி அதுக்கு தினமும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நாய்க்கு பேர் பாத்தீங்கன்னா கிரேஃபேஸ் பாபி. ஏன் இந்த நாயை வந்து இவ்வளவு வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1852ல ஜான் கிரே அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாரு. அவர் வந்து இங்க இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவர் வளர்த்த இந்த நாய் பாபி வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம், ஒரு நாள்ல 2 நாள்ல 14 வருஷம் தினமும் இங்க வந்து இவர் கல்லறையிலே இருந்திருக்கு. இவங்க துரத்தி பார்த்திருக்காங்க, விரட்டி பார்த்திருக்காங்க, கேட்டெல்லாம் பூட்டி வெளியே அனுப்பிச்சு பார்த்திருக்காங்க. என்ன பண்ணுனாலும் 14 வருஷமா டெய்லி வந்து இந்த பாபியோட ஓனரோட கல்லறையிலேயே இருந்திருக்கு. அண்ட் கடைசியா சாகுற வரைக்கும் கல்லறையிலேயே இருந்து செத்துருக்கு. இந்த லாயல்ட்டியை பாராட்டுறதுமா இங்க அதுக்கு கல்லறையும் வச்சு கிட்டத்தட்ட 150 வருஷமா அதுக்கு வந்து தினமும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, வெளியே வந்து பாத்தீங்கன்னா பாபிக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலையில வந்து அவங்க மூக்கை தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்காமின்னு சொல்றாங்க. அந்த மூக்கை தொட்டு பார்த்து அந்த மூக்கோட கலரே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க யூகேல ஸ்காட்லாண்ட்ல எடின்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லறை வந்து பாருங்க. அண்ட் இந்த கல்லறையில தான் ஹாரி பாட்டரோட பல பேரும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்பாட், மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. If you're lucky, a dog will come into your life, steal your heart, and change everything.